எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் திரைத்துறையில் இருந்த பாரதி ராஜா அவர் வந்து ஒரு பெரிய லெஜெண்டரி ஃபிலிம் டைரக்டர். அவர் நேற்று இறந்துட்டார் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. அவருக்கு 84 இயர்ஸ் ஆகுது. இவருடைய யூனிக்கான ஸ்டோரி டெல்லிங்னால வந்து ஃபேஸ் ஆஃப் அந்த சினிமா அந்த இதையவே வந்து மாற்றினார் அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்படுது. இவர் இறக்கறதுக்கு முன்னாடி பல மாதங்களாக ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ரொம்ப வந்து அது சிரமப்பட்டுட்டு இருந்தார் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இவருக்கு வந்து மல்டிபிள் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கு. அதனால் லாஸ்ட் இயரே வந்து இந்த 2025 எண்டுலேயே வந்து இவர் வந்து ஹாஸ்பிட்டல்லையும் போட்டு அவரை ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருந்தது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து அப்புறம் இந்த சூப்பர்விஷனில் தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. மெடிக்கல் சூப்பர்விஷனில் இருந்திருக்காரு. ஏன்னா வந்து ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தனால ஆர்கன்ஸ் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தனால அந்த சூப்பர்விஷனில் இருந்திருக்காரு. இவருக்கு வந்து மெயினாக லங் இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கு. அதனால் ரெஸ்பிரேட்டரி அந்த இஷ்யூஸும் இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணினாலுமே அவருக்கு வந்து அந்த முன்னேற்றம் அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இவருடைய அந்த ஹெல்த் கண்டிஷன் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு நிறைய திரைப்பிரபலங்கள்லாம் போய் விசிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அவர் இருக்கும்போதே அது வந்து என்னென்னா இவர் வீக்காக இருந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதும் வந்து இது வந்து ஒரு பெரிய கன்சர்னாக தான் இருந்திருக்கு அவங்க ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸ், அமாங் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே. இதில் வந்து முக்கியமாக இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ட்ராஜடி, அதாவது அவங்க பையன் வந்து லாஸ்ட் இயர் 2025 மனோஜ் அவர் வந்து இறந்துட்டார். அது வந்து அந்த தாக்கம் இவருக்கு இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவரும் வந்து ஒரு ஆக்டர், ஃபில்ம் மேக்கர் அண்ட் டைரக்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவர் வந்து 48 வயசுலேயே அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வந்து கார்டியாக் அரெஸ்ட்னால வந்து இறந்துருக்காரு. இந்த பாஸ்ட் 1 இயராகவே வந்து அவர் இறந்ததுடைய இம்பேக்ட் வந்து இவருக்கு ரொம்பவே இருந்திருக்கு. அது மெயினாக அப்படிங்கிறதும் இங்கே சொல்லியிருக்காங்க. நிறைய திரைப்பிரபலங்கள் அப்புறம் வந்து நேஷ்னல் லீடர்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து இவருக்கு கண்டோலன்ஸஸ் எல்லாம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிஎம் விஜயும் வந்து நேராக போய் இறுதி அஞ்சலி வந்து செலுத்திட்டு வந்திருக்காரு. பவன் கல்யாண், சிரஞ்சீவி அவங்கெல்லாம் கூட வந்து அந்த கண்டோலன்ஸஸ் எல்லாம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதில் இன்னொன்று என்னென்னா இவங்க ஒய்ஃபும் இல்லை இவங்க கூட இறுதி நேரத்தில் பொண்ணும் வந்து அப்ராடில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸும் வந்திருக்கு. இன்னொன்று இவருடைய அந்த இறுதிச் சடங்குகள் வந்து அரசு மரியாதையுடன் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இன்றைக்கி அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அவர் நீலாங்கரையில் தான் வந்து அவர் இறந்துருக்கார். அவர் வீட்டிலையே வந்து அவர் உயிர் பிரிந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இறந்த அவருடைய ஆத்மாவை சாந்தி அடையணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேங்க. நான் நிறைய கல்ட் மூவிஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. என்றும் வந்து அதெல்லாம் வந்து அழியாதவை. அவருடைய இன்றைக்கி நம்ம கூட இருப்பார் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.